ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா 29/7. இன்னைக்கு ட்ரேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு 700 கிட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு தான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ட்ரேட் பண்ணேன். ஸோ பெரிய லெவலில் லாஸ் பண்ணலனாலும் ஒரு சின்ன இப்போ ப்ரீமியத்தோட வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அதுவே கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ மார்னிங்கில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஓப்பன் அப் ஆனனால ஒரு ஒரு 194 சம்திங் ரியலி அந்த மாதிரி ஹை பொசிஷன்ல ஓப்பன் அப் ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ப்ரீமியம்ன்றது வந்து டக்குன்னு ஏற மாட்டுது. நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. மார்னிங்ல ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 24 to 250 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிரியேட் ஆச்சு. 200லயும் கால் சைட்ல கிரியேட் ஆச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரிவர்சல் வரும், ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் கீழே வரும்னு நினைச்சேன். நான் எது வரையும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2448. ஸோ அது வரையும் வரலாம். அப்படி இல்லைன்னா 24 140 நினைச்சேன். அதே மாதிரி 24 140 ரீடெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24 200 புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2400, 24 150, 24 200 இது எல்லாமே நான் வந்து புட் சைடில் சொல்றேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குயிக்காக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இனிஷியலாக எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ஒரு 7.8 எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து காட்டுச்சு. ஸோ காட்டினனால இன்னும் கொஞ்சம் கீழே வரும்னு பார்த்தேன். அப்போமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிப்பு போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது 1 மினிட்ல. ஸோ 60% ரீச் பண்ணிடுச்சு. ஸோ 60% ரீச் பண்ணோடனே ரிவர்சல் கிரீன் கலர் கேண்டில் வந்து எனக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அங்கேயே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆக போகுது அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. பையிங்ல பார்த்தீங்கன்னா புட் சைடில் நல்லா ஏறிச்சு. எல்லாமே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க. நான் செல்லிங்ன்றனால எனக்கு வந்து 7 பாயிண்ட் என்னமோ தான் வந்து டவுன்ல வந்துச்சு. அதனால நான் புக் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணனால எனக்கு வந்து ஒரு 700 வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா அந்த ஜிக்ஸாக்லேயே நிறைய வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைல் பண்ணும்போது டக்கு டக்குன்னு உடனே அடிச்சிருச்சு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேடு தேர்ட் ட்ரேடு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 1200 கிட்ட எனக்கு ஸ்டாப் லாஸ் ஃபைனலாக நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப் சைடில் தான் போகும். பட் ரொம்ப ஜிக்ஸாக்ல போகும். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஏறாது. பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுனால நீங்க வந்து ட்ரேடிங் வந்து ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஆப்ஷன் செல்லிங் பண்றதுனால புட்ட ஒரு 24 400 நினைக்கிறேன். இன்னும் அந்த ரேஞ்சா இல்லை 24 350 நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சை நான் செல் பண்ணனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணேன். ஹோல்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அது எனக்கு எப்போ டார்கெட் அடிச்சுன்னா ஒரு 2 o'clock சம்திங் அந்த மாதிரி சமயத்தில் டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணி தான் இந்த ட்ரேட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணினேன். இருந்தாலுமே எனக்கு இந்த 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 இடம் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சது. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், இனிஷியலாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கீழே வரும்னு நினைச்சேன். வெறும் 10 பாயிண்ட் தான் நிஃப்டியில் கீழே வந்தது நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப. ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக வந்து ப்ராஃபிட் மேக்கிங்கிறது பண்ண முடியல இன்னைக்கு. இட்ஸ் ஓகே. பட் அதர் தென் தட் வந்து அந்த எல்லாமே ஓகே தான். நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து இனிஷியலாக வெயிட் பண்ணி கொஞ்ச நாள் வந்து ஆர்எஸ்ஐ எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட ட்ரேட்ஸை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். அது எனக்கு வந்து கை கொடுத்தது. ஸோ கரெக்டாக வந்து டக்கு 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 டக்குன்னு நம்ம பண்ணும்போது ட்ரேட்ஸ் வந்து கை கொடுக்கல. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுச்சு. அதனால வந்து ஒரு ட்ரேடுக்கும் இன்னொரு ட்ரேடுக்கும் டெஃபினட்டாக ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் கேப் கொடுத்தாதான் அந்த ட்ரெண்ட் லெவல் எங்கே இருக்கு, இது டெஃபினட்டாக போகுதா இல்லைன்றதை நம்மளால கணிக்க முடியுது. ஸோ ஈவன் என்னால் ஆர்எஸ்ஐ பார்த்து எல்லா பார்த்து ட்ரேடு எல்லாமே ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணாலும் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எப்போ உள்ளே போக போகிறோம், எப்போ வெளியே வர போகிறோம், இதை பொறுத்து தான் வந்து ட்ரேட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் பண்ண போகிறோமா இல்லை லாஸ் பண்ண போகிறோமா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இது வருது சினாரியோ. ஓகேங்களா? ஸோ அதர் தன் தட், ஸோ இன்னைக்கான ட்ரேட்ஸ் வந்து ஒரு 200 சம்திங் அவ்வளோதான் லாஸோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரோக்கரேஜ் ஒரு 4 பண்ணிட்டேன். 4-5 ட்ரேட் இன்னும் பண்ணிட்டேன். டக்கு டக்கு ஸ்கேல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு 4-5 ட்ரேட் பண்ணேன். அதில் வந்து ஒரு 400 ருபீஸ் எனக்கு அரௌண்ட் போயிடுச்சு. ஸோ ப்ரோக்கரேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 650 ருபீஸ் கிட்ட இன்னைக்கு வந்து லாஸ் மேக்கிங் தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு.
அது இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும் பாருங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் இட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் மொபைலில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே அப்படியே போயிடுச்சு. அப்படியே விட்டுட்டு ஒன்று ஸ்டாப்பு இல்லை ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் அது மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போயிட்டு சில ஒர்க்லாம் இருந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைட்ஸ். ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நான் இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சில எதில் மேக்ஸிமம் வந்து நம்ம டென்ஷனே இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சேனலில் வந்து ஓப்பனாகவே நான் வந்து போடுவேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்கள் ட்ரேட் செட்டப்பை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒரு 1000 ருபீஸோட ப்ராஃபிட் வந்து இப்போ ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. இது வந்து ஃபோனில் ஒரு ரெக்கார்டிங் போட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். சரிங்களா? மார்க்கெட் நல்லாவே கீழே வந்துட்டு இருந்தது. ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 20 பாயிண்ட் ஒரு 15 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் புக்கிங்கிறத வச்சுருந்தேன். ஓகே, ஸோ ஃபைனலாக பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ 260 ரூபா ஒரு 1002. அது வந்து மல்டிபிள் ட்ரேடு. இது ஒரே ட்ரேடு 1950ன்றது ஒரே ட்ரேடு. ஓகேங்களா? ஒரே ட்ரேடில் அந்த லாஸ் ரெக்கவர் ஆகி எனக்கு வந்துச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம திரும்ப பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.